அந்த ஆதியாகமத்தை நாம் தியானிச்சுட்டு இருக்கோம். அல்லேலூயா. அப்ப ஆதியாகமத்தை தொடர்ந்து நாம் சத்தியத்தை தியானிக்கும் பொழுது இன்னைக்கு சோதம் குமாரா காரியங்கள், ஆபிரகாமுடைய ஜெபங்கள், அல்லேலூயா, இன்னும் சில 3 காரியங்கள் நம்ம வேகமா தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இப்பொழுது நீங்க ஆபிரகாம் திரும்ப அதே ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆபிரகாம் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை சொல்கிறார். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்கு பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிற ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, ரகசியத்தை மறைப்பேனோ சொல்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாக அவன் தன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் வீட்டாருக்கும் என்ன செய்வார்? நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அவன் குறித்து சொல்றார், பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் வீட்டாருக்கும் நீதியும் நியாயத்தையும் செய்து, அல்லேலூயா, கர்த்தருடைய நியாயத்தை செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள். கர்த்தருடைய வழியை காத்து நடக்க சொல்லி கற்று தருவாங்கிற ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்ப நம்முடைய பிள்ளைகள் இப்ப நாம மட்டும் கிடையாது, இங்க கவனமா கேட்கிறோம். ஸ்தோத்திரம். நம்ம மட்டும் கிடையாது, நமக்கு பின்வரும் சந்ததிகளும் இயேசுவை சேவிக்கும்படியாக நாம் வைத்து போகிறோம். அல்லேலூயா. நம்முடைய சொத்தை நாம் வைப்பதற்கு முன்பதாக நம்முடைய சொத்தையோ அல்லது பெரிய ஒரு பிள்ளைகள் கல்வியை கொடுக்கிறோம், அதை காட்டிலும் முக்கியமா பிள்ளைகளுக்கு நாம் வைத்து போகிற காரியம் கர்த்தருடைய வழிகள், கர்த்தருடைய நியாயம், நீதியையும் நடப்பித்து, அல்லேலூயா, அவனும் செய்து தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பான். அல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து ஒரு நம்பிக்கை. ஏன் ஆபிரகாமுக்கு 100 வயதுல குழந்தையை கொடுத்தார்? ஆபிரகாமுக்கு ஏன் தேசத்தை ஆண்டவர் கொடுத்தார் அப்படின்னா, ஆபிரகாம் என்ன செய்வானா, அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பான், ஒரு சந்ததியை பின்னாடி உருவாக்குவான். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு அடுத்து உங்க வீட்டுக்கு என்ன செய்யணும்? சந்ததி வந்து, அல்லேலூயா, உங்களுக்கு அடுத்து ஒரு சந்ததி உருவாக்குறீங்க. அந்த சந்ததி கிறிஸ்துவின் சந்ததியா இருக்க வேண்டும். அந்த சந்ததி நீதியின் பரிசுத்தமான சந்ததியா இருக்க வேண்டும். அந்த சந்ததியை நீங்க கற்றுக் கொடுக்கலன்னா இந்த உலக அசுத்தத்துல மயங்கி போயிடும், அசுத்தத்தில் விழுந்துடும், பாவத்தில் விழுந்துடும். பாவத்தில் விழுகிறது மாத்திரமல்ல, இங்கே ஆண்டவர் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார். என்ன ஒரு ரகசிய காரியத்தை செய்ய போறானா, அவர் சோதம் குமாராவை அழிக்க போகிறார். சோதம் குமாராவை அவர் தீக்கரையாக்க போகிறார். கந்தகத்தையும் அக்னியும் இறக்கி அந்த சோதம் குமாரா பட்டணத்தை அழிக்க போகிறார். அது இன்னைக்கும் அதை அழிஞ்சு அது உப்பு தூணா அங்கே உப்பு கடலா இருக்கு. இன்னைக்கும் இஸ்ரேல் தேசம் போனீங்கன்னா எல்லாரும் மிதந்து போட்டாலாம் பிடிச்சிட்டு வருவாங்க அந்த கடல்ல. அதை என்ன செய்ய கடலா உப்பு கடலாம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அது இன்னும் இருக்குது. போடுறவங்க இஸ்ரேல் போடுறவங்க அது அந்த தண்ணியில அந்த உப்பு அதிகமாக இருக்கும். அதில் ஒரு புல் கூட முளைக்காது, அப்படியே கிடக்கு. அதனால் அதில் எதுவுமே நன்மை பார்க்க முடியாது. பார்த்தீங்கன்னா அது உப்பு அந்த பட்டணங்கள் முழுவதும் அழிஞ்சு போச்சு, அக்கினிக்கரையா அழிஞ்சு போச்சு. அதே போல கர்த்தருடைய வழியை காத்து நடக்கலைன்னா இனி வரும் சந்ததி அழிஞ்சு போய்விடும் என்பதை காட்டுக்காக தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, அங்க சொல்லிட்டு அந்த சோதம் குமாராவை அழிக்க போகிறார். பார்த்துக்க மகனே, இந்த சந்ததி சோதம் குமாராவோட இருக்கிற சந்ததி என்னுடைய வழிகளின் படி நடக்கல, என்னுடைய நியாயத்தை பின்பற்றல, அதனால பாவம் செய்தது விட்டது. இந்த சந்ததியை நான் அழிக்க போகிறேன், இந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன். பாருங்க, அவங்க பாவம் செஞ்சதுனால அந்த பட்டணமே அந்த நிலமே அந்த நிலமே அக்கினிக்கு கந்தம் ஊற்றப்பட்ட நிலமா மாறிடுச்சு. அப்ப ஆண்டவர் இதை எடுத்து ஒரு ஷாபிலா காட்டுறாரு, ஒரு மாதிரியா காட்டுறாரு. அப்ப ஆபிரகாமுக்கு இதை சொல்லி கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, அது நமக்கும் எழுதப்பட்டிருக்கு. எப்படி ஆசீர்வாதம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறதோ அதே போல இந்த காட்சியும் நமக்கு எழுதப்பட்டிருக்கு. இப்படிலாம் செஞ்சிருக்கேன், ஆனா நீ கவனமா நடான்னு பயபுரத்துல ஆண்டவர் எடுத்துக்காட்டாக அவர் சொல்லுகிறார். இப்படி சந்ததிகள் அழிக்கப்பட்டிருக்குது. இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சந்ததி எங்க போகும்? நித்திய நரகம், அக்னி கந்தம் பெரிய நரகத்தில் தள்ளப்போம். உங்களுக்கு கால இருக்குதான். அப்ப ஆண்டவர் ஏதாவது எழுதி வச்சிருக்கிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத சந்ததி, விசுவாசிக்காத சந்ததி, ஆண்டவரை பின்பற்றாத சந்ததி நித்திய அக்கினியில கந்தம் அக்னி வெளியில கடல்ல தள்ளப்படும். அது நம்ம எல்லாத்துக்கும் நாம் அறிஞ்சிருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப நம்ம இந்த இப்படி ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தி காட்டுறாரு. ஏன்னா நமக்காகத்தான் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். ஆபிரகாமுக்கு செஞ்சது, ஆபிரகாமை ஆசீர்வதிச்சது மட்டுமல்ல, ஆபிரகாமுடைய சந்ததி இன்னைக்கும் அது இருக்குது இஸ்ரேல் தேசத்துல. சூரியன் எப்படி இருக்குதோ ஆண்டவர் வாக்கு பண்ணார். சூரியனும் நட்சத்திரங்களும் அந்த
மாரியும் மழையும் எப்படி மாறி மாறி பொழிகிறதோ அதே போல சந்ததி என்றைக்கு நிலைத்திருக்கும் சொல்லி வாக்கு பண்ணார். அந்த 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த சந்ததிகள், அநேக சந்ததிகள் அழிஞ்சு போச்சு. ஆனால் இஸ்ரவேல் சந்ததி மட்டும் அப்படி 4000 ஆண்டுகள் ஆகியும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் இன்னைக்கு அங்கே இருக்கிறாங்க. ஆவிக்குரிய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் ஆபிரகாமை சந்திச்சிட்டார். போன வாரத்தில் நம்ம ஆபிரகாம் நல்ல விருந்து பண்ணினான் இல்லையா? விருந்து பண்ணி 3 தேவதூதர்கள் ஒருத்தர் கர்த்தர் அவரோட பேசினான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. ஒரு இளங்கற்றை அடிச்சு அவருக்கு விருந்து பண்ணி ஆண்டவர் போசிட்டான். ஆண்டவர் சொன்னார், உனக்கு குமாரன் பிறப்பான்னு சொன்னார். அல்லேலூயா. இப்போ இப்படி பேசிட்டு போக போறார். 2 பேரும் தூதருக்கு முன்னாடி போயிட்டாங்க. ஆனாலும் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான். பாருங்க, கர்த்தருக்கு முன்பதாக நின்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். 22ஆம் வசனம். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதனை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று ஜெபிக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான் என்றால் ஆதியாகமம் 18 ஸ்தோத்திரம் 22ல சொல்ற. அப்ப ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான் என்றால் ஜெபிக்கிறான். ஜெபம் பண்ணுவதற்கு முன்பாக நிற்கிறான். அவன் எப்படி ஜெபிக்கிறான்? அவன் பரிந்து பேசி ஜெபிக்கிறான். அல்லேலூயா. சோதம் குமாராவை ஆண்டவர் அழிக்க போகிறார். அந்த சோதம் குமாராவுக்காக அவன் பரிந்து பேசி ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறான். ஆண்டவரே, அங்க நீதிமான்கள் இருப்பாங்க. நீதிமான்களோடு துன்மார்க்கரோடு நீதிமான்களை நீர் அழிப்பீரோ அப்படின்னு சொல்லி அவன் ஆண்டவரிடத்துல பரிந்து பேசுகிறான். அதைத்தான் பாருங்க எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஸ்தோத்திரம். 23ஆம் வசனம். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, துன்மார்க்கரோடே நீதிமானையும் அழிப்பீரோ? பட்டணத்துக்குள் ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள் என்றாள். அல்லேலூயா. அவன் ஜெபம் பரிந்து பேசுகிற ஒரு ஜெபம். ஆபிரகாம் தேவனுக்கு முன்பதாக நின்று அந்த சோதம் குமாரனுக்காக, பாவம் செய்த மக்களுக்காக பரிந்து பேசி ஜெபம் பண்ணினான். 50 பேர் இருந்தா, 50 நீதிமான் இருந்தா நீங்க அழிக்க கூடாதுன்னு கேட்கிறான். ஆண்டவர், சரிப்பா 50 நீதிமான் இருந்தா நான் அழிக்க மாட்டேன். அடுத்து கொஞ்சம் இறங்கி வர. ஆண்டவரே இன்னும் 5 பேர் கம்மியா இருந்து ஒருவேளை 45 நீதிமான்கள் இருந்தா, நல்லவங்க 45 பேர் இருந்தா நீங்க இதை அழிக்க கூடாதுன்னு சொல்றோம். சரிப்பா, நான் 45 நீதிமான்கள் அங்க இருந்தாங்கன்னா நான் அழிக்க மாட்டேன்னு சொல்றாரு. இன்னும் கொஞ்சம் இறங்கி வரான். இன்னும் கொஞ்சம் ஒருவேளை 5 பேர் கம்மியா இருந்து ஒருவேளை நான் அடியை பேச துணிகிறேன் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு 5 பேர் கம்மியா இருந்து ஒருவேளை 40 பேர் இருந்தா நீங்க அழிப்பீரோ? அழிக்க. சரி, 40 பேர் இருந்தா அழிக்க மாட்டேன். இன்னும் நான் பேச துணிகிறேன் சொல்லி இப்படியே பேசி ஆண்டவர்கிட்ட தயவு காட்டி கெஞ்சி ஒரு 30, அப்புறம் 20, அப்புறம் 10க்கு வந்துட. 10 நீதிமான்கள் இருந்தா நீங்க அந்த பட்டணத்தை அழிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. சரிப்பா, நான் 10 நீதிமான்கள் இருந்தா இந்த பட்டணத்தை நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் போயிடாரு. பாருங்க, ஆபிரகாமும் அவனுடைய இடத்துக்கு போயிடலாம். ஆனா அங்க போய் பார்த்தா 10 நீதிமான்கள் கூட இல்லை. அங்க யாரு நீதிமான் தான்? ஒரே ஒரு நீதிமான் லோத்து மட்டும் இருக்கிறார். ஆபிரகாம் விட்டு பிரிந்து போன லோத்து, அவனுடைய குடும்பம் மட்டும், லோத்துடைய மனைவி, 2 பிள்ளைகள், 4 பேர் தான் இருக்கிறாங்க இல்லையா? ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் அங்க பாக்குறாரு. அங்க போன உடனே 2 தூதர்கள். இப்படி ஆபிரகாம் கர்த்தரோடு பேசி அவன் ஜெபிக்கிற ஒரு மனிதனா இருந்தான். இல்லையா? ஆபிரகாமுடைய இருதயத்தை பார்க்க தேவன் எப்பொழுதுமே நம்முடைய இருதயத்தை பார்த்து தான் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் பொத்து நம்ம தலையில விழுந்துறாரு. நம்ம இருதயம் எப்படி இருக்குதோ அப்படிதான் மனுஷனை இருப்பான்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை தேவன் பார்க்கிறார். ஆபிரகாமுடைய இருதயம் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற ஜெபம் உள்ள ஒரு இருதயமா இருந்தது. அல்லேலூயா. நம்ம இருதயமும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக, இந்த விருந்தினர் பட்டணத்துக்காக, மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்காக, படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்காக, மற்றவர்களுக்காக நீங்க என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டும். அப்பொழுது ஜெபிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் மாறும். அல்லேலூயா. ஒருத்தர் ஒரு ஆத்மாவை நீங்க சர்ச்சைக்கு கொண்டு வரும்போது தான் உங்க ஆத்மாவோட வெளியே தெரியும். ஒரு ஆத்மாவை இந்த வருஷத்துல ஒரு ஆத்மாவையாவது நான் சர்ச்சைக்கு கொண்டு வந்திருக்கிறேனா? ஒரு ஆத்மாவையாவது ஞானஸ்தானத்துக்குள்ள வழிநடத்திருக்கிறேனா? ஒரு ஆத்மாவை ஞானஸ்தானத்துக்குள்ள வழிநடத்தி ரட்சிப்புக்குள் வழிநடத்திருக்கேனா? நீங்க சோதிச்சு பாருங்க. மனசுல நினைச்சு பாருங்க. யாராவது ஒருத்தராவது ஆதாயம் பண்ணிருக்கீங்களா? இந்த ஒரு வருஷத்துல ஆதாயம் பண்ணல. போன வருஷம் ஆதாயம் பண்ணீங்களா? பண்ண முடிஞ்சா சரி, ஒரு பண்டிகை ஸ்தோத்திரம். ஆனா நம்ம ஆத்மா எப்படி இருக்கு பாருங்க. நம்மளை ஆண்டவர் கிருபையா கொண்டு வந்திருக்கிறார். நம்ம விசுவாசத்தை நம்ப செஞ்சிருக்கிறார். நம்ம நம்பி ஆண்டவர் வந்திருக்கிறோம். அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை.
விசுவாசிக்க முடியல. ஆனா நம்மளை விசுவாசிக்க வச்சு வந்து பொறுமையா ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு போவோம். அல்லேலூயா. இப்ப நம்முடைய ஆத்மாவை அந்த அவிசுவாசத்திலிருந்து பாவத்தின் குழியிலிருந்து விடுவித்து நம்மளை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அது வெளியேற பெற்றது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க முயற்சி பண்ணணும். இந்த கிறிஸ்துமஸ்க்குள்ள ஒரு 2 ஆத்மா 1 ஆத்மா கொண்டு வரணும். ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஒரு ஆத்மா கொண்டு வந்தீங்கன்னா 40 பேர் இருந்தீங்கன்னா 40 ஆத்மா ஆச்சு. அல்லேலூயா. அதனால முயற்சி பண்ணணும். அல்லேலூயா. இப்படி நம்ம பண்ணி ஆண்டவரை வழிநடத்துவோம். பாருங்க, அவன் ஆபிரகாம் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணினான். ஆண்டவரே அந்த பட்டணத்தை அழிக்க வேண்டாம். ஒரு பரிந்து பேசுகிற ஒரு ஜெபம். அல்லேலூயா. நம்ம இப்ப பிள்ளையாயிட்டோம். இது ஆபிரகாம் வந்து பயந்து ஜெபம் பண்ணார். நான் அடியே, நான் சாம்பல், நான் தூசி, நான் எம்மாத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணார் இல்லையா. அவர் வந்து பழைய ஏற்பாட்டு காலம். இப்ப புதிய ஏற்பாட்டு காலத்துல ஏசப்பா அவங்க பிள்ளை, நான் இந்த என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, இவங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினீரே, இவர்களை ரட்சியும் ஆண்டவரே, இவர்களை சந்தியும் ஆண்டவரே, ஒரு பிள்ளைகளெல்லாம் பாருங்கப்பான்னு சொல்லி நீங்க விசுவாசத்தோடு கூட அன்போடு கூட ஜெபிக்கணும். அல்லேலூயா. மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். அதிகார ஜெபத்தில் வந்து ஜெபிக்கலாம். அதான் சபையில் உபவாச ஜெபம் தான் வந்து ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்க குடும்பத்துக்கு இறங்குவார், கர்த்தர் உங்க வீட்டாருக்கு இறங்குவார். அல்லேலூயா. அவன் ஜெபம் பண்ணா ஒருத்தர் கூட அங்க லோத்தை தவிர மற்றவன் யாரும் நீதிமான் இல்லை. முழு பட்டணத்தையும் ஆண்டவர் அழிச்சு போட்டாரு. ஆனா அந்த ஆபிரகாமோட ஜெபம் வீண் போகல. எல்லா பட்டணம் அழிச்சு போட்டாரு. ஆனா ஒருத்தனை மட்டும் ஒரு குடும்பத்தை தப்பி வச்சார். பாருங்க, அதான் லோத்து. பாருங்க, ஆதியாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது 19:29 தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து கொடுவையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். அல்லேலூயா. இப்போ லோத்தை ஆண்டவர் நினைத்தது ஆபிரகாமுடைய உறவினர் தான். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய அண்ணன் மகன் தான் இந்த லோத்து. தன்னுடைய சொந்தக்காரர், தன்னுடைய உறவினர் லோத்துக்காக ஆபிரகாம் ஜெபித்ததை நினைத்து இந்த லோத்தினுடைய கையை பிடிச்சி, லோத்தினுடைய மனைவி பிள்ளை கையை பிடிச்சி பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் தரதான இழுத்து கொண்டு விட்டுட்டு நீங்க தப்பிச்சு போங்க, அல்லேலூயா, இங்க நிக்காதீங்க, தப்பிச்சு ஓடுங்கன்னு சொல்லி இந்த பூமியில எங்க இல்லாத இந்த மலைக்கு ஓடிப்போன்னு சொல்லி அந்த பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வந்து விட்டாங்களா தேவதூதர்கள். அல்லேலூயா. அவன் தாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இந்த போறேன், அந்த போறேன், ஆண்டவரே எனக்கு ஒருவேளை அதை எடுக்கும் இதை எடுக்கும், எங்க மருமகமார்கள் இருக்கிறாங்க, கூப்பிடுறேன், அங்க போய் கூப்பிட்டு பார்க்கறான், மருமகமாரெல்லாம் வரல. அல்லேலூயா. அப்புறம் என்ன செய்யுது, இவன் வீட்டுக்குள்ள ஏதாவது பொருள் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பான் போல. இப்போ தாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆனா தேவதூதர் பிடிச்சி இழுத்து கொண்டு போய் பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஓ, தப்பிச்சு ஓடு அப்படின்னு. அல்லேலூயா. அவனுக்கு கர்த்தர் காட்டின கிருபை. அல்லேலூயா. சோ நான் சொல்றான் பாருங்க, இந்த கிருபை 19ஆம் வசனத்துல 19 உமது கண்களிலே ஒரு அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவன் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீரே. மலைக்கு ஓடி போங்க. நான் நீங்க பாருங்க சொல்றான், இந்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீரே. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் இந்த ஆபிரகாம் ஜெபிச்சதுனால லோத்து தப்பிக்கப்பட்டான். நமக்காக ஒருவர் ஜெபம் பண்ணார். அவர் யாரு? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே. அப்புறம் வானத்துக்கு பூமிக்கு மத்தியஸ்தரா அப்படியே தொங்கி, ஆண்டவரே பிள்ளைகளை ரட்சிங்கப்பா, செய்த பாவத்தை மன்னிங்கப்பா. யார் தொங்கி ஜெபம் பண்ணா? வாயத்தன்னு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவே அவர்கள் செய்த பாவங்களை மன்னியும் சொல்லி ஆபிரகாம் ஜெபிச்சதுனால லோத்தை தப்பித்தார். அல்லேலூயா. இப்ப இயேசு ஜெபிச்சதுனால இயேசுனுடைய பாவத்துக்காக உயிரே கொடுத்தார். ஆபிரகாம் ஜெபம் தான் பண்ணார். ஆனா இயேசப்பா நம்முடைய பாவத்துக்காக, நாம் செய்த பாவத்துக்காக, நம்முடைய எல்லா பாவங்களுக்காக அவர் விலக்கிரயமாகிய தன்னுடைய முழு ரத்தத்தை சிந்தி தேவகுமாரனையே தேவன் அனுப்பி நமக்காக சிலுவையிலே அந்த பாவத்திற்குரிய அந்த தண்டனையை, அந்த சம்பளத்தை அவர் எடுத்துக்கிட்டார். பாருங்க, எடுத்துக்கிட்டு அவர் நமக்காக வைத்து ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப இந்த லோத்தை ஆண்டவர் விதமாய் தப்புவித்தார். புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கு, நீதிமானாகி லோத்தை தேவன் விதமாய் தப்புவித்தார். அல்லேலூயா. அப்ப இந்த பாவத்தின் இந்த ஆபிரகாம் பரிந்து பேசி ஜெபி, அதனால் அதே போல நீங்களும் ஜெபிக்கணும். உங்கள் குடும்பத்துக்காக, உறவினருக்காக, பக்கத்து ஃப்ரெண்ட்ஸுக்காக, மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணு. நம்ம பட்டணத்துக்காக, எத்தனையோ பணங்கள் படித்து பட்டணத்துக்காக. அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கணும். உங்க வீட்டில் யாரும் ரட்சிக்கப்படாத அம்மா அப்பா மற்றவங்களுக்காக ஜெபிங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாள் எப்படி ரட்சிப்பார்? அவர்கள் சந்ததிகளை ரட்சிப்பார். அல்லேலூயா. சரி, இது ஒரு ஜெபம். ஆபிரகாமோட ஜெபம், பரிந்து பேசும் ஜெபம்.
இப்ப 19ஆம் அதிகாரத்துக்கு வரும். 19ஆம் அதிகாரத்துல அங்க ஒரு அழிவை தேவன் ஏற்படுத்துகிறார். அந்த 2 தூதரும் 1ஆம் வசனம், அந்த 2 தூதரும் சாயங்காலத்தில் சோதமுக்கு வந்தார்கள். லோத்து சோதமின் வாசலில் உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து ஓடி போய் தரை மட்டும் பணிந்து. இப்ப லோத்து ஓடுகிறார். இப்ப பாவத்தினால் உண்டாகிற வீழ்ச்சி, பாவத்தினால் உண்டாகிற தண்டனை, அதை நம்ம பார்ப்போம். இப்ப சோதமுக்கு, இப்ப ஆபிரகாம் இடத்துல எப்படி தேவதூதர் வந்தார்களோ அப்படி ஆபிரகாம் ஓடி போய் அவரோட வரவேற்று அவர்களை உபசரித்தார். அதே போல இந்த லோத்தும், ஏன்னா ஆபிரகாமோடு இருந்தவர் தானே லோத்து, லோத்து ரட்சிக்கப்பட்டவர் தானே. ஆனா எங்க வந்து நின்றாரு? லோத்து ரட்சிக்கப்பட்டவர், ஆனா மாம்சீகமான ஒரு கிறிஸ்தவராக இருந்தார். ரட்சிக்கப்பட்டும் இந்த லோத்துக்கு என்ன போகவில்லை, மாம்ச புத்தி போகவில்லை. சர்ச்சைக்கு வந்து மாம்ச புத்தி போக மாட்டேது. ஞானஸ்நானம் எடுத்தும் அபிஷேகம் பெற்றும் திருவிருந்துல பங்கு கொண்டும் இந்த மாம்சீக புத்தி போக மாட்டேது. ஆபிரகாம் நல்ல ஒரு ஆவிக்குரிய மனிதர் இல்லையா? ஆனா லோத் மாம்சமும் உலகமும் கலந்த ஒரு தேவனுடைய மனுஷன் தான். ஆனா இன்னும் ரட்சிக்கப்பட்டவர் தான். ஆனா அவர் இருதயம் எல்லாம் சோதமை நோக்கி இருந்தது. சோதமின் வாசல் அவர் கூடாரம் போட்டு தங்கியிருந்தார். சோதம் எதை குறிக்கிறது? உலகத்தில் இருக்கிற பாவத்தை குறிக்கிறது. உலகத்தின் பாவத்தின் குடிகளோடு கூட கூடாரம் போட்டு அங்கேயே என்ன வந்தாலும் ஒரு ரட்சிக்கப்படாத துன்மார்க்க ஃப்ரெண்ட்ஸுகளோடு கூடி இருக்கக்கூடாது. இப்ப பேதுரு அந்த போர்ச்சேவர்களோடு கூடி இருந்து குளிர் காஞ்சிருந்தான். அதனால தான் மறுதளிச்சான். நம்ம ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா கொஞ்சம் வேறு பிரிக்கப்படணும். தொப்புள் குடி குழந்தை பிறந்துச்சுன்னா தொப்புள் குடி அறுத்துறாங்கல்ல, அதே போல உலகத்துல இருந்து நம்ம பிறந்துட்டோம், இயேசுக்கள் பிறந்துட்டோம். அப்ப கெட்ட ஃப்ரெண்ட்ஸுகள், துன்மார்க்கமான ஃப்ரெண்ட்ஸுகள், அவங்க மேல அன்பு காட்டுங்க. பழைய ஃப்ரெண்ட்ஸ் மேல அன்பு காட்டுங்க, ஆனா ஐக்கியமாயிடாது. புரியுதா உங்களுக்கு? அவரோடு நீங்க ஒட்டி இருந்தீங்கன்னா ஒரு கப் குடி அடைஞ்சிடுவான், ஒரு உன்னை பத்த வச்சுக்கோ சொல்லுவான், உன்னை நெசிச்சுக்கோ சேர்த்துக்கோ சொல்லுவான், அங்க சுத்தம் வச்சிருக்கோம். அதே போல உலகத்தாரோடு கூட நாம் பிரிக்கப்பட்டு, அல்லேலூயா, நாம் இயேசுவோடு கூட சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கைக்கு நாம் போக வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப இந்த இந்த ஐக்கியமாக கூட, அல்லேலூயா, ஐக்கியமாக கூட பவுல் சொல்றார், யோவான் சொல்றார், எங்களுடைய ஐக்கியம் குமாரனோடும் அவருடைய பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் எங்களுடைய ஐக்கியம் இருக்கிறது. அல்லேலூயா, நம்ம ஆவியானவரோடு கூட, ஆண்டவரோடு கூட, ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதான் லோத்து பாருங்க, அவன் வந்து அவன் சோதம் அழகா தெரிஞ்சிச்சு, ஆனா சோதம் ஒரு செழிப்பா தெரிஞ்சிச்சு, ஆனா அவன் ஆண்டவரை நம்பாம அவன் இதை நம்பி போயிட்டான். உலகத்தை நம்பி, உலகத்தினுடைய கவர்ச்சிகளை நம்பி, உலகத்தின் காரியங்களை நம்பி போய்விட்டான். ஆனா ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்ற ஒரு நீதிமான். ஏற்கனவே லோத்தை பத்தி நான் சொல்லிட்டேன் இல்லையா? அப்ப இந்த ஆபிரகாம் செஞ்சது போல லோத்து செய்யறாரு. லோத்துடைய பணியை ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாரு. ஆனா என்ன, லோத்தனுடைய சந்ததி நிலை நிற்கல. ஆபிரகாமுடைய சந்ததி நிலை நின்றது, லோத்தனுடைய சந்ததி நிலை நிற்கல, அழிந்து போச்சு. அது ஆகார சந்ததியா மாறிடுச்சு. அப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் நம்ம பிள்ளைகளை நம்ம சரியா கிறிஸ்துக்குள்ள நடக்கலன்னா நம்ம சந்ததி ஆகார சந்ததியை மாறிடக்கூடாது. கவனமா கேட்குறீங்களா? ஸ்தோத்திரம். வேகமா கவனமா கேளுங்க. சரி, இப்போ இங்க பார்த்தா அந்த 2 தூதர் வர்றாங்க. ஆனா அவங்க வந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அவங்க ஓரின சேர்க்கை செய்கிற மனிதர்கள், 4ஆம் வசனம், அவர்கள் படுக்கும் முன்னே சோதம் பட்டணத்து மனிதராகி வாலிபர் முதல் கிழவர் மட்டுமல்ல ஜனங்கள் அனைவரும் 4 திசையில் வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு, பாருங்க, இந்த அறியும்படி அந்த ஓரின சேர்க்கை செய்கிற மனிதர்கள் என்ன செய்யறாங்க, பாவம் செய்யும்படி அந்த 2 மனிதர்களும் தூதர்கள் மனிதர்களா உள்ள வந்திருக்கிறாங்க. ஆனா இவங்க என்ன செய்ய, பாவம் செய்யறதுக்காக வந்து இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு துன்மார்க்கமான ஒரு பாவம் நிறைந்த இடமாகத்தான் சோதம் குமாரா இருக்கு. அதோடு அங்க போய் இந்த லோத்து கூட போட்டு அங்கே இருக்கிறான். அதான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த பூமியிலே இல்லாத ஓடிப்போன்னு சொன்னார். நம்ம இந்த உலகத்துல வாழாதவர்கள் ஆண்டவர், உலகத்தில் கிறிஸ்தவனா வாழ்ந்துட்டாங்க, உலகம் என்று பாவம் நமக்குள் வரக்கூடாது. அல்லேலூயா, உலகத்தின் பாவம் நமக்குள் வரக்கூடாது. ஆனா அந்த உலகத்துல நம்ம கர்த்தருக்காக சாட்சியா வாழணும். அல்லேலூயா. இப்ப சோதம்ல இந்த பாவ அசுத்தங்கள் அதிகமா இருக்குது. அப்ப இந்த பாவம் இருக்கிறதுனால இந்த தேவதூதர்களையே பாவம் செய்யறதுக்கு அவங்க எதுக்கு வந்துட்டாங்க?
ஆனா லோத்து என்ன செய்யறான் பாருங்க, அவன் தன் குமாரத்தை தரேன்னு சொல்றான். ஒரு தவறான ஒரு காரியத்தை இன்னும் செய்யறதுக்கு லோத்துக்கு வேற வழி இல்லை. ஆனா தேவதூதர் என்ன செஞ்சாங்க, அந்த லோத்தை உள்ளே இழுத்து பாருங்க, ஸ்தோத்திரம். 10ஆம் வசனம். அப்பொழுது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்துக் கொண்டு கதவை பூட்டி தெருவாசலுக்கு சிறியோர் பெரியவராகிய மனிதருக்கு குருட்டாட்ட பிடிக்க பண்ணினார்கள். இப்போ அந்த 2 மனிதர்களை தான் சொல்லி கதவை தட்டாங்க. அந்த ஊர்ல இருக்கிறவங்க வந்து பாவம் செய்யறதுக்கு உடனே இவர் சொல்லி பார்க்கிறார், வெளியே வந்து சொல்லி பார்க்கிறார், ஒன்றும் முடியல. ஆனா தேவதூதர் தெரிஞ்சு போச்சு, நீங்க ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. உடனே லோத்தை கையை நீட்டி லோத்தை உள்ள வீட்டுக்குள்ள இழுத்து கதவை பூட்டி அங்க சுத்தி வந்த அந்த பாவம் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, குட்டாட்டம் பழிக்க பண்ண. ஒவ்வொரு அந்த வாசல் எங்க தேட ஆரம்பிச்சுட்டான். சுத்தி தேடுறான். பார்த்தீங்களா, சில வேளை பாவம் செய்யும் பொழுதும் நம்முடைய கண்கள் குருட்டாட்டத்தில் போயிடும். நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். அந்த அளவுக்கு பிசாசு வந்து மாற்றிடும். பாவம் ஒரு மனிதனுடைய கண்ணை குருடாக்கிறோம். அதான் சொல்றாங்க, பாவம் என்ன செஞ்சிடும், மனிதனை குருடாக்கிறோம். நம்ம தான் செய்வது பாவம் என்று அவனுக்கு தெரியாது. அப்ப அவன் அறியாமலேயே பாவத்தை செய்து கொண்டே இருப்பான். அப்ப பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை பெற்றுக்கொள்வான். சரி, பாவம்னா என்ன? பாவம்னா என்ன பார்ப்போம். பாவம்னா என்ன? பாவம்னா முதலாவது நம்ம தேவனுக்கு முதலாவது கொடுக்க வேண்டிய இடத்தை கவனமாக கேட்கணும். உங்களுக்கு பைபிள் காலேஜில் 5 வருஷம் படிச்சு கொள்ள முடியாத இந்த 10 நிமிஷத்தை சொல்ல போறேன், அதனால கவனமாக. நம்ம பாவம் என்பது நம் தேவனுக்கு முதலாவது கொடுக்க வேண்டிய இடத்தை வேற ஏதாவதுக்கு நாம் கொடுத்தால் அதுதான் பாவம். நம்ம வாழ்க்கையில நம்ம ஃபர்ஸ்ட், ஏன்னா நமக்கு மூச்சு காத்து கொடுத்தவர், உயிர் கொடுத்தவர் யாரு? நமக்கு கொடுத்தவர் ஏசப்பா தான். அப்ப நமக்கு எல்லாவற்றையும் அவருக்கு முதன்மை யார் கொடுக்க வேண்டும்? ஆண்டவர் கொடுக்கணும். நம்ம ஆண்டவருக்கு கொடுக்காம ஒரு மனிதனுக்கோ ஒரு மனுஷிக்கோ, இது ஒரு வீட்டுக்கோ ஒரு பங்களாவுக்கோ இந்த உலகத்துடைய பணத்துக்கோ ஆசைக்கோ விக்கிரகங்களுக்கோ பாவத்துக்கோ நம்ம கொடுத்துட்டோம்னா அதுதான் பாவம். 2வது கீழ்ப்படியாம். சரி, இந்த நம்ம உபச்சாரம் கொலை பண்றது இதெல்லாம் பெரிய பெரிய பாவம் தான், நாங்க பாவம் அப்படின்னு நினைக்கலாம். இதுதான் பாவத்தின் கிளைகள், பாவத்தின் கனிகள். பெரிய பெரிய பாவங்கள், கொலைகள், உபச்சாரங்கள், அசுத்தங்கள், கோபங்கள், இதெல்லாம் அதனுடைய கனிகள். புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த கனிகள் நம்முடைய வாழ்க்கையில பாவம் செய்ய செய்ய அந்த கனிகள் வெளிப்படும். அப்ப இந்த கனிகள் வரக்கூடாது. இப்ப பாவம் செய்யாம இருக்கா என்ன செய்யணும்? அப்ப முதல்ல பாவம் செய்யாம சரி, பாவம் செஞ்சா என்ன நடக்கும், எதை தாக்கும்? இப்ப தேவ பிள்ளையர் பாவம் செஞ்சா மன்னிப்பு உண்டா அல்லது மன்னிப்பு கிடையாதா? பாவம் செய்யலாமா? பாவம் செஞ்சா எதை போய் தாக்கும்? அதாவது இப்ப நம்ம ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டோம். நம்ம எதினால் ரட்சிக்கப்பட்டோம்? அவருடைய கிருபையினால். ஆனா கிருபை எப்படி வந்துச்சு? புதிய ஏற்பாட்டில் கிருபை, பழைய ஏற்பாட்டில் கிருபை இல்லையா? பழைய ஏற்பாட்டில் கிருபை இல்லையா? கிருபை வந்துச்சு. இவன் எவ்வளவு சொல்றான், அப்படி மகா கிருபை நாளை நீ வெளியே கொண்டு விட்டீங்க. நோவா சொல்றார், கர்த்தருடைய கண்களை நோவாவுக்கு கிருபை கிடைத்ததினால் இல்லையா? இப்ப கிருபை பழைய ஏற்பாட்டில் இருந்துச்சு. ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது நமக்கு என்ன கிடைச்சிச்சு? புதிய ஏற்பாட்டு கிருபை தான். கிருபையை இயேசுவே வந்துட்டார் இல்லையா? ஆனா புதிய ஏற்பாட்டில் நம்ம ஒன்று செஞ்சோம். என்ன செஞ்சோம்? விசுவாசித்தோம். விசுவாசத்தினாலே கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் அந்த 7ஆம் வசனத்தை சொல்றாரு பாருங்க. அந்த எபேசியர் 2:7-8 சொல்லும்போது சொல்றாரு, நாம் விசுவாசம் எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்டோங்கிறத சொல்றாரு. பாருங்க, தேவனுடைய ஈவும் சொல்றாரு 8ஆம் வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. இது உங்களால் உண்டானதல்ல. விசுவாசம் நீங்க செலுத்தினது எதை செலுத்தினீங்க? விசுவாசத்தை வச்சீங்க. யார் மேல வச்சீங்க? ஆண்டவர் மேல வச்சீங்க. இப்ப பாவம் செஞ்ச உடனே கிருபையை தாக்குமா அல்லது உங்க ஆசீர்வாதத்தால் அதை எடுத்துருமா? இப்ப தேவ பிள்ளை ஒரு பாவம் செய்யுது, ஒரு தேவ மகள் பாவம் செய்யறா, தேவ பிள்ளை பாவம் செய்து தேவ மகனை பாவம் செய்ய ஆரம்பிச்சிடும். அவன் எதிர்ப்பித்த கிருபையை தாக்குமா?
இல்லை ஆசீர்வாதத்தில் அழிச்சிடுமா. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம பாவம் செய்யும் பொழுது எதை போய் தாக்கும்னா அவனுக்கு விசுவாசத்தை தாக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம பாவம் செஞ்சா எதை போய் தாக்கும்? நம்முடைய விசுவாசம். இப்படி என்ன வசனம்னா 1 தீமோத்தேயு 1:19 சொல்றாரு பாருங்க. விசுவாசமாகி அவர் நல்மன சாட்சியை தள்ளிவிட்டு அவர்கள் என்ன செய்யறாங்க? விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். நல்மன சாட்சியை தள்ளிவிட்டு. விசுவாசங்கிறது ஒரு கப்பல். 1 தீமோத்தேயு 1:19 சொல்றாரு. விசுவாசங்கிறது ஒரு கப்பல். அந்த கப்பலை என்ன செஞ்சாங்க? அதிலே ஓட்ட போட்டுறாங்க. இப்ப நடுக்கடல்ல நீங்க கப்பல்ல போயிட்டு இருக்கீங்க, நடுக்கடல்ல போயிட்டு இருக்கீங்க. நீங்க பாவம் செய்யும்போது என்ன ஆகிரும்? ஒரே ஒரு கடப்பரை வச்சு ஒரே குத்து, நீங்களே குத்துறீங்க. குத்துற என்ன ஆயிரும்? ஓட்ட என்ன ஆயிரும்? தண்ணி உள்ள வந்துடும். அதான் கவனமா இருக்கணும். உங்க விசுவாசம் என்ன ஆயிரும்? மூழ்கிடும் கப்பல். அந்த விசுவாசம் இல்லைன்னா என்ன ஆக முடியாது? கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது. கிருபையினால ஆண்டவர் காட்டுற ஒரு கிருபையினால விசுவாசத்தை கொண்டு அவர் கிருபை காட்டிட்டே இருக்கிறாரு. ஆனா நமக்கு விசுவாசம் வேணும்ல. அல்லேலூயா. இப்ப நம்ம பாவம் ஒரு தேவனுடைய மனுஷனோ தேவனுடைய பிள்ளையோ பாவம் செய்யும் பொழுது என்ன நடக்குதுன்னா அவங்களுடைய விசுவாசமாகிய கப்பல் சேதமடைகிறது. அதுல ஓட்டம் வந்துடுது. ஓட்டம் விழுந்துச்சுன்னா தண்ணி உள்ள போய் கப்பல் முடியும். அதான் தேவ பிள்ளைகள் பாவம் செய்யாதபடி தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். நன்மான சாட்சியை, இந்த கான்பிடன்ஸ் என்ன சொல்லணும்? அப்படியே காத்துக்கொள்ளணும். நல்மனச்சாட்சி உங்களுக்குள்ள இருக்குதா? உங்களை தொட்டு நல்மனச்சாட்சியுடையவனா இரு. பவுல் சொல்றார், நீயோ நல்மனச்சாட்சியுடையவனா இரு. உங்க இருதயமே உங்களுக்கு கொடுத்து சாட்சி கொடுக்கணும். நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தரை பின்பற்றுகிறேன். அல்லேலூயா, நான் கர்த்தரை பின்பற்றுகிறேன். ஆனால் உங்க இருதயம் என்ன செய்யணும்? ஒரு கான்ஃபிடென்டா ஒரு என்ன செய்யணும்? நல்ல ஒரு உறுதியான மனப்பான்மை உள்ளவர்களா அப்படியே வரணும் ஆண்டவர். அல்லேலூயா. உங்க மனசாட்சி உங்களை ரொம்ப அழுத்துது உறுத்துதுன்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, நம்ம மனசாட்சி உறுத்துதப்பா, இந்த தவறு செய்யும் பொழுதுதான் மனசாட்சி உறுத்துது, இந்த தவறை எடுத்து போடுங்கப்பா அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப நமக்குள்ள ஒரு கிளியர் கான்ஃபிடன்ஸ், கிளியர் என்ன செய்யணும்? ஒரு நல்மனச்சாட்சி, சுத்த மனசாட்சி. அல்லேலூயா. இப்ப பைபிள் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. சுத்த இந்த அன்புங்கிறது என்ன? மாயமற்ற விசுவாசம் என்கிறது என்ன சொல்ற? அதே 1 தீமோத்தேயு 1:5 சொல்றாரு பாருங்க. கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல்மனச்சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சு இடம் கொடுத்து விலகி போனார்கள். இப்போ உங்களுக்கு சுத்த மனசாட்சி இருந்துச்சுன்னா, சுத்தமான இருதயம், அல்லேலூயா, the pure heart, அல்லேலூயா, உங்களுடைய இருதயம் சுத்தமான இருதயத்துல தான் என்ன பெற? சுத்தமான இருதயத்திலும் நல் மனச்சாட்சியிலும் பிறக்கிறதே என்னது? அன்பு. மாயமற்ற விசுவாசத்திலும் பிறப்பதே அன்பு ஆண்டவர் மேல. அல்லேலூயா. இந்த 3 காரியத்தை சொல்றாரு. சுத்தமான இதயத்திலும் நல் மனச்சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அல்லேலூயா. சரி, இது விசுவாசம் உள்ள பிறகு. அல்லேலூயா. அப்ப இந்த சுத்த மனசாட்சி இருந்தா தான் நமக்குள்ள விசுவாசம் அதிகமாகிட்டே இருக்கும். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். இதை சிலர் நோக்காமல். அப்ப இந்த பாருங்க, இந்த நல்மனச்சாட்சியாகிய இந்த நல்மனச்சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு, இந்த நல்மனச்சாட்சியை விசுவாசம் ஒண்ணுதான். அல்லேலூயா. அந்த நல்மனச்சாட்சி சிலர் தள்ளிவிட்டு விசுவாசம் கப்பலை சேதப்படுத்துறாங்க. அப்ப பாவம் செய்யும் பொழுது என்ன ஆகுதுன்னா, ஒரு மனுஷன் பாவம் செய்யும் பொழுது அவனே சேதப்படுத்துகிறான். இப்போ ஒருத்தர் பாவம் செய்யலாம், உடனே ஆண்டவர் வந்து தண்டிப்பார் நீங்க நினைக்கிறீங்க. சரி, ஒரு சிலர் தண்டிப்பார். ஒரு கூட்டத்தை என்ன சொல்றாங்க? பாவம் செஞ்சு ஆண்டவர் தண்டிப்பார். ஒரு சிலர் என்ன செய்வாங்க? மன்னிப்பார். சரி, நம்ம என்ன சொல்றோம்னா, ஆண்டவர் வந்து தன் பிள்ளைகளை சிச்சித்து உருவாக்குவார். ரைட். அல்லேலூயா. இப்போ வந்து நம்ம பாவம் செய்யும் பொழுது என்ன செய்யணும்? அவனே அந்த பாவத்தின் விளைவை சந்திக்கிறான். இப்போ பைபிள் வந்து விபச்சாரம் செய்யாதிருக்கிறதாக எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் விபச்சாரம் செய்யும் பொழுது அந்த என்ன செய்யும்? வாதியும் நிந்தையும் அடைவான். இன்னும் தமிழ் பைபிள் எடுத்துப்பட்டோம்னா அவன் வந்து இந்த நெய்யை நொறுக்கப்படுவான், அவன் உடைத்து நொறுக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்போ பாவம் செய்யும் பொழுது ஒரு மனுஷன் நூலா நொந்து போறான்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி வாழ்க்கையே நொந்து போய் அல்லது ரொம்ப உடைக்கப்பட்டு ரொம்ப வாழ்க்கையில் வேதனை அடைவான். இப்போ அந்த பாவத்தை நாம் செய்யாமல் காத்துக்கொள்வோம்.
இப்போ ஆண்டவர் வந்து தண்டிப்பாருங்கிறது அவசியம் இல்லை, அந்த பாவத்தின் விளைவே அவனை தண்டிக்கும். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் வந்து இந்த பாவம் செஞ்சுட்டு அந்த தண்டனை அந்த தண்டனை இல்லை இல்லையா? நீங்க கொஞ்சமா தீயில கையை விட்டீங்கன்னா கொஞ்சமா வேணும், ரொம்ப தைரியமா உள்ள விட்டீங்கன்னா ரொம்ப தைரியமா என்ன செய்யும், ரொம்ப வேக இருக்கு. இல்லை தீ சுடுதாலே பார்த்தேன் அதுக்குன்னா அது என்ன செய்யும், நீங்க செக் பண்ணாலும் அது என்ன செய்யும், சுடத்தான் செய்யும் இல்லையா? கரண்டை போய் நான் செக் பண்ணி பார்த்தேன், கரண்டை போய் பிடிச்சி பார்த்து செக் பண்ண முடியுமா, அடிச்சிடும். அதே போல பாவம். இப்போ டிவியில் வந்து சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு, கடைசி சீனை தாண்டி எடுத்த மாடி நிற்கிது, கெட்டினா